ஏக்கா என்ன நம்ம காமாட்சி மூணாவது பொம்பளை பிள்ளையா பத்திருக்கலாம்ல? ஏய் பேசாம வேலையை பாரு. ஏய் பொண்ணு தாய், அங்க என்ன புரணி பேசிக்கிட்டு இருக்க? எவ பொம்பளை பிள்ளை பார்த்தா உனக்கு என்ன? குனிஞ்சு வேலையை பாரு. வந்தமா வேலையை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கு வேலை பார்க்குற இடத்துல. சும்மா வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த பயவுலையோ காய பிடிங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சிக்கனா இந்த சின்ன யாருங்கிறத காட்டிடுவேன். என்கிட்ட மட்டும் களை பிடுங்க ராஜாபா. இல்லைங்க சின்ன சார், ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. என்னது மரியாதை எல்லாம் ஒரு டைப்பா இருக்கு? சின்ன சார் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்க முடியும்? கொஞ்சம் பெருசா போடுந்தா என் கதையே முடிச்சிருப்ப. என்ன விஷயம் நேரடியா சொல்லுமா? சின்ன சார், இந்த ஊர்லயே நீங்க தான் ரொம்ப நல்லவர்னு கேள்விப்பட்டேன். யார் இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டது? என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி. சரி தங்கச்சி, இப்ப அதுக்கு என்ன? நீங்களும் வெற்றி விலையாவும் பெரிய மனுஷங்க, அது எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் அப்படி தப்பா நடந்துக்கிட்டேன். ப்ளீஸ் forgive me சின்ன சார். I'm so sorry. Don't mistake me. சரி சரி, இப்ப ஏதோ சொன்னியே, அதுக்காக நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அத்தாடி எவ்வளவு பெரிய வார்த்தை தப்பிச்சேன். இப்ப நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? நீங்க எப்படி நல்ல டிராயர் தெரிய வேஷ்டி கட்டிக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. அப்படியாமா சொல்ற? ஆனா உங்க ஐயாவுக்கு சரியா ட்ரெஸ் பண்ணிக்கவே தெரியலையே. அதனால என்ன? அவரையும் அன்றவர் தெரியுற மாதிரி வேட்டியை மடிச்சுக்கிட்ட சொன்னா போச்சு. இது என்ன பெரிய விஷயமா? அது சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்னதாமா பண்ணணும்ன்ற விவரமா சொன்னா தானே தெரியும். பேருக்கேத்த மாதிரி வெற்றி வெள்ளையானா எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா முறுக்கு மீச வச்சுக்கிட்டு, வெள்ளை ஷர்ட் வெள்ளை வேஷ்டி போட்டுக்கிட்டு, துண்டாண்ட போட்டுக்கிட்டு, அப்படியே சும்மா சின்ன கவுண்டர் மாதிரி நடந்து வந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? அத விட்டுட்டு கம்பளி பூச்சி மாதிரி சின்னதா ஒரு மீச வச்சுக்கிட்டு, மைனர் மாதிரி கலர் கலரா ஷர்ட் போட்டுக்கிட்டு சுத்தினா யாருக்கு தெரியும் அவர்தான் வெற்றி வேலையான்னு? அத்தாடி, எனக்கு தெரியாத எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு லேசா சொல்லிவிட்டீங்க. நான் இப்பவே எங்க ஐயாட்ட போய் சொல்றேன். எங்க ஐயாவை மாத்தி காட்டுறேன். நான் சொன்னா எங்க ஐயா தட்ட மாட்டாங்களே. சின்ன ஐயா, அம்மாடி, மத்தவங்களை கிண்டல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா? நெத்தி நிறைய பொட்டு வச்சு, தலை நிறைய பூ வச்சு, கணுக்கால் தெரியற மாதிரி கண்டாங்கி சிலையை கட்டிக்கிட்டு, குளிஞ்ச தலை நிமிராம பூமியை பார்த்து நடந்து போறவங்க தான் எங்க ஊரு பொண்ணுங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஊர் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறது. போங்க, அட போங்க. ஐயா சொல்றத கொஞ்சம் கோவப்படாம சொன்னா நல்லா இருக்கும். கண்ட பொண்ணுங்களும் வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. அது ஒண்ணு கண்ட பொண்ணு இல்லையா? என்ன பத்தி ஏதாவது தப்பா பேசுங்க. என் தங்கச்சி பத்தி எதுவும் சொல்லாதீங்க. எப்ப இருந்துங்க? இப்ப இருந்து பாசமலரா? ஒரு குடியில் புத்த மலர்கள். பேசுறியா? மலை ஏறினாலும் மச்சா உறவு வேணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெத்தி நிறைய பொட்டு வச்சு, தலை நிறைய பூ வச்சு, கணுக்கால் தெரியற மாதிரி கண்டாங்கி சிலையை கட்டிக்கிட்டு, குளிஞ்ச தலை நிமிராம பூமியை பார்த்து நடந்து போறவங்க தான் எங்க ஊரு பொண்ணுங்க. வெற்றி வேலையானா எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா முறுக்கு மீச வச்சுக்கிட்டு, வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட் போட்டுக்கிட்டு, தோல்ல ஒரு துண்டு போட்டுட்டு வந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதை விட்டுட்டு கம்பளி பூச்சி மாதிரி சின்னதா ஒரு மீச வச்சுக்கிட்டு, மைனர் மாதிரி கலர் கலரா ஷர்ட் போட்டுட்டு வந்தா யாருக்கு தெரியும் அவர்தான் வெற்றி வேலையான்னு? என்ன பாக்குறாரு? என்னங்க? நல்லா இருக்கா? பலே பலே. நான் இல்ல.
சாமி கும்பிட என்ன முறுக்கு மீச வெள்ளையும் செல்லையுமா போறாரு ஒண்ணும் அம்மா இது கூட உங்களுக்கு தெரியலையா இல்லையே. ஐயா உங்களுக்கும் தெரியலையா சொல்லுடா. வேற ஒண்ணும் இல்ல இது மாதிரி முறுக்கு மீசையை வச்சு நான் நடந்து போனா நல்லா இருக்காது அதான் ஐயா நடந்து கேட்டாரு. ஐயா, நான் வந்துட்டேன். பார்வதி, இந்த கெட்டப்ல வெற்றிவேலு நல்லா தான் இருக்கான். அழகா இருக்கிறாங்க. இதே மீசைய நான் வச்சா சரி வேண்டாம்.